மஹிந்த ராஜபக்ஷ தீட்டிய ரகசிய திட்டம், அது தொடர்பாக ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. என்ன அந்த ரகசிய திட்டம் என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். கசப்ப தேரரை விடுதலை செய்வதற்காக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாமலேயே வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்த மேலதிக விவரங்களையும், பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார். அது குறித்தும் பார்க்கலாம். இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் இன்றைய கருத்தோவிய பகுதியில் நாமல் ராஜபக்சவுடன் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான கருத்தோவியம் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். மஹிந்த ராஜபக்ச தீட்டிய ரகசிய திட்டம். அது என்ன ரகசிய திட்டம் என்று சொன்னால், ஒரு சில சிங்கள ஊடகங்களையும் சமூக வலைத்தளங்களையும் இது சம்பந்தமான செய்திகள் போடப்பட்டிருக்குது. என்னென்னு சொன்னால், நேற்று உங்களுக்கு தெரியும், நாமல் ராஜபக்சவுக்கும் ஷிராந்தி ராஜபக்சவுக்கும் விசாரணைகள் நடந்தது. தனித்தனிய குற்றப்புலனாய்வு பிரிவிலையும் நிதியியல் குற்றப்புலனாய்வு பிரிவிலையும் விசாரணைகள் நடந்தது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்களுடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லி நிறைய பேர் எக்கச்சக்கமான ஆக்களையும் கூட்டிக் கொண்டு தான் வந்தவே. பெட்டி ஏதோ ஊர்வலம் போகிற மாதிரி, திருவிழாக்கு போகிற மாதிரி தான் வந்தவே நிறைய பேர். அப்போ ஏன் அவ்வளோ பேர் அழைத்து வரப்பட்டார்கள் என்று சொல்லி இங்கே ஒரு கேள்வி இருக்குதானே. என்னென்னு சொன்னால், நேற்று நாமல் ராஜபக்சவோ அல்லது ஷிராந்தி ராஜபக்சவோ கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி முதலே எல்லா இடமும் செய்திகள் பரவிட்டுது. பெரும்பாலும் 2 பேரும் அல்லது 2 பேரில் ஒரு ஆளாவது கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி. ஆனால் நேற்று யாருமே கைது செய்யப்படையில் 2 பேருமே வாக்குமூலம் கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டோம். அப்படி ஒருவேளை கைது செய்யப்படுவார்களாக இருந்தால், யாராவது ஒரு ஆள் கைது செய்யப்படுவாராக இருந்தால், இப்போ நாமல் ராஜபக்ச விசாரணைக்கு போனவர் தானே போயிட்டு இப்போ கன நேரம் வெளியில் வெறையிலன்னு சொன்னால், அப்போ வெளியில் நிற்கிறார்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தானே, என்ன விசாரணைக்கு போனால கன நேரம் ஆச்சு காணையில், ஒருவேளை கைது செய்யப்பட்டுட்டாரோ என்று சொல்லி ஒரு சந்தேகம் இருந்தானே. அப்படி ஒரு சந்தேகம் பெறையக்குள்ள கொழும்பில் சில பல குழப்பங்களை ஏற்படுத்துறதுக்கு, வீதிகளை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு குழப்பங்களை ஏற்படுத்துறதுக்காகத்தான் அவ்வளோ பேர் அழைத்து வரப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி ஒரு சில செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இது முழுக்க முழுக்க மஹிந்த ராஜபக்சவினுடைய ஏற்பாடு என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால், அவருடைய மனைவிக்கும் தானே விசாரணை, ஷிராந்தி ராஜபக்சவுக்கு. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால், ஷிராந்தி ராஜபக்ச நிதியியல் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு விரைக்குள்ள மஹிந்த ராஜபக்சவும் கூட வந்தவர். காரில் 2 பேரும் பின்னிக்கு தான் வந்தவே. நான் நினைக்கிறேன், அந்த வாசலுக்கு வெறும் வரைக்கும் சொல்லி கொடுத்துருப்பா போடகு. இப்படி கேள்வி கேட்டா அப்படி பதில் சொல்லு, அப்படி கேள்வி கேட்டா இப்படி பதில் சொல்லுன்னு சொல்லி படிப்பிச்சு கொண்டே வந்திருப்பார் போல இருக்குது. அதால அந்த நிதியியல் குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய வாசல் வரைக்கும் மஹிந்த ராஜபக்சவும் வந்திருந்தவர். எனவே பெருமளவிலான ஆக்களை திரட்டி கொண்டு வந்தது ஏதேனும் விரும்பத்தகாத சம்பவங்களில் ஈடுபடுவதற்காகத்தான் என்று சொல்லி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எனவே செய்யக்கூடிய ஆக்கள் தானே, செய்ய மாட்டினமெல்லாம் சொல்ல முடியாது. இதுக்கிடையில் விசாரணைகள் மிக கடுமையாக நடந்ததாக சொல்லப்படுகிறது. நாமல் ராஜபக்சட்ட மொத்தம் 4 மணித்தியாலங்கள் விசாரணை. குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் நிறைய ஆதாரங்களை காட்டி நிறைய சம்பவங்கள் எல்லாத்தையும் சொல்லி விசாரணைகள் கடுமையாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதே நேரம் ஷிராந்தி ராஜபக்சவிடம் மொத்தமாக 5 மணித்தியாலங்கள் விசாரணை. அவாவிடமும் ஏராளமான கேள்விகள் கேட்கப்பட்டு கடுமையான விசாரணை நடத்தப்பட்டதாக சொல்லப்படுது. என்னென்னு சொன்னால், ஷிராந்தி ராஜபக்சவும் இன்னும் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கணும். சிரிலிய என்ற பேரில் ஒரு ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கணும். அப்போ ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஆரம்பிக்கக்குள்ள 3 பேருடைய டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். வங்கிக்கு கொடுக்க தானே விடும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஷிராந்தி ராஜபக்சவனுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்கக்குள்ள அவருடைய தேசிய அடையாள அட்டை இலக்கம் கொடுக்கத்தானே வேணும். தேசிய அடையாள அட்டை இலக்கம் அவனுடைய உண்மையான இலக்கத்தை கொடுத்துருக்கணும். ஆனால் கொடுத்த இலக்கம் 222222 சொல்லி 9 தரம், மொத்தம் 9 தரம் டெண்டை போட்டுட்டு அதான் அவன் ஐசி இலக்கமான்னு சொல்லி ஃபில்அப் பண்ணி கொடுத்து அக்கௌண்ட்டு திறந்தாச்சு. இப்படி அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து எந்த வங்கியில் அக்கௌண்ட்டை திறந்துச்சுன்னு மட்டும் தெரியல. அதுக்கெல்லாம் அனுமதி கிடைச்சிருக்கு அந்த காலத்தில். ஏன்னு சொன்னால், ஜனாதிபதியினுடைய மனைவி என்றபடியால். எனவே அது சம்பந்தமாகவும் விசாரணை நடத்தப்பட்டதாம். என்ன ஐசி நம்பருக்கு பதிலாக வேறு ஒரு நம்பரை போட்டு வச்சுக்கிறீங்களா என்ன மாதிரி என்று சொல்லி கேட்கப்பட்டதாம். எனவே அதுக்கு என்ன பதில் சொன்னான்னு தெரியல. இப்படியாக பலவிதமான கேள்விகள் கேட்கப்பட்டு கடுமையான விசாரணைகள் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. விசாரணை எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்த நாமல் ராஜபக்ச ஊடகவியலாளர்கள் மத்தியில் பேசியக்குள்ள தன்னுடைய வாயை யாராலும் அடைக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த மாதிரி சிஐடியினர் கூப்பிட்டு விசாரிக்கிறதாலேயோ தங்களை அச்சப்படுத்துறதாலேயோ தங்களோட வாயை மூட முடியான்னு சொல்லியிருக்கார். எனவே இன்றைக்கு வர இருக்கிற கருத்தோவியம் அது சம்பந்தமாக வரையப்பட்ட ஒரு கருத்தோவியம் தான். நாமல் ராஜபக்சவினுடைய வாயை மூடலாமா இல்லையா என்பதை கருத்தோவியத்தில் பார்ப்போம்.
கசப்ப தேரரை விடுதலை செய்வதற்கும் அவருக்கு எதிராக திருகோணமலை நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிற விசாரணைகள் வழக்குகள் இருக்குதானே, அது எல்லாத்தையும் வந்து தள்ளுபடி செய்யறதுக்காகவும் மேன்முறையீடு செய்யப்பட்டது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் அப்பீல் கோர்ட்டில் வந்து ஒரு வழக்கு கொண்டு போடப்பட்டது. அப்போ அன்றைக்கு தவணைக்கு 30ஆம் தேதி ஜனவரி மாதம் 30ஆம் தேதி வழக்கு தவணை இருந்தது. அன்றைக்கு நீதிபதிகள் சொல்லி போட்டினோம், நாங்கள் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி இது சம்பந்தமாக முடிவெடுத்து சொல்கிறோம் என்று சொல்லி வழக்கு வந்து ஒத்திவைக்கப்பட்டது. நேற்று தானே 3ஆம் தேதி நேற்று நீதிபதிகள் சொல்லியிருக்கிறோம், அந்த வழக்கை வந்து விசாரிக்காமலே என்ன ஏதென்று ஆராயாமலே அந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்தாச்சு. அப்போ நீதிபதிகள் ஒரு கருத்து சொல்லிக்கிறோம் என்னென்னு சொன்னால், இந்த வழக்கு தான் இப்போ திருவோணமலையில் போய்கொண்டிருக்குது. திருவோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு போய்கொண்டிருக்குது. எனவே அது முடியட்டும், முதல்ல அங்கே ஒரு முடிவை கண்டுட்டு பிறகு வாங்கோ, அதுக்கிடையில் அவசரப்பட்டு இஞ்ச வாரீங்கள்னு சொல்லி. இப்போ கீழ் நீதிமன்றங்களில் வந்து ஒரு வழக்கு எந்த விதமான தீர்வும் இல்லாமல் பல வருடங்களாக இழுபட்டு ஒருத்தர் வந்து குற்றவாளியா அல்லது நிரபராதியான்னு தெரியாமல் நீண்ட காலமாக கோர்ட்ஸ் படிகளை ஏறி இறங்கி கொண்டிருந்தா ஒரு வழக்கு வந்து கனகாலமாக இழுபட்டா மேன்முறையீடு செய்யலாம். இங்கே பாருங்க போட்டு என்ன அலக்களிக்கணும், அதால் வந்து இந்த வழக்கை தள்ளுபடி செய்யுங்கன்னு சொல்லலாம். இது வந்து வழக்கு இப்போ தான் போட்டது. வழக்கு போட்டு அந்த சூடேன்னு மாறையில் இன்னும் நீதிமன்றம் முடிவே எடுக்கல. திருகோணமலை நீதவான் நீதிமன்றம் ஒரு முடிவுமே எடுக்கல. இப்போ வந்து தொடர்ந்து அவையில் வந்து விளக்கமறியலான வைபடுது. எனவே இனித்தான் அந்த வழக்கை வந்து வடிவாக விசாரித்து அது சம்பந்தமான தீர்ப்புகள் சொல்லப்படும். அதுக்கிடையில் அவசரப்பட்டு போய் மேன்முறையீடு செய்திருக்கிறோம். என்னண்டா கைது செய்யப்பட்டாக்கல 4 பேர் பிக்குமார் தானே. எனவே பிக்குமாரை கைது செய்து உள்ளுக்குள்ள வைக்கிறதா, தொடர்ந்து விளக்கமறியல வைக்கிறதா, அது பிழைதானே. எனவே மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் எங்களுக்கு சார்பாக தீர்ப்பு வரும் என்று சொல்லி ஒரு மொக்க ஐடியா கொடுத்துருக்கீங்க நம்மளோட கவைக்கு. அதனால தான் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் போயிட்டு இந்த வழக்கை போட்டு கடைசியாக விசாரிக்காமலேயே நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் அந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்துள்ளது. தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்ற குழு தலைவர் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அவரை வந்து நீக்கிட்டு இப்போ அந்த பதவிக்கு வந்து பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது சம்பந்தமான அறிவித்தலை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சுமந்திரன் வெளியிட்டிருக்கின்றார். இது வந்து ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம்தான். அதாவது தமிழரசு கட்சியில் வந்து சுமந்திரன் அணியினர் வந்து ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவருக்கு ஒரு கடிதம் போட்டது. அந்த கடிதத்தில் என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னு சொன்னால், நீங்கள் வந்து அரசியலமைப்பு சபையில் இருந்து கொண்டு அரசாங்கத்துக்கு சார்பாக வாக்கு போட்டு கொண்டிருக்கிறீர்கள், அதால் அரசியலமைப்பு சபையிலேருந்து நீங்கள் பதவி விலகணும். நாங்கள் 2 தரம் மத்திய குழு கூடி, அதாவது வவுனியாலையும் பிறகு திருகோணமலையிலே மத்திய குழு கூடி நாங்கள் முடிவெடுத்துக்கிறோம், அதால் நீங்கள் பதவி விலகணும் என்று சொல்லி சொன்னது. அப்போ அந்த கடிதத்தை பார்த்துட்டு ஸ்ரீதரன் எம்பி என்ன செய்து விட்டார், கிழிச்சு குப்பைக்குள்ளே போட்டுட்டார். நீங்கள் சொல்லி நான் பதவி விலக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, நான் எந்த விதமான பிழையும் விடையில, நான் பதவி விலகவும் மாட்டேன் என்று சொல்லிட்டார். அப்போ ஒரு கிழமை டைம் கொடுத்தது. ஒரு கிழமைக்குள்ளே வந்து பதவி விலகாட்டி இனி பாராளுமன்ற குழு தலைவர் அந்த பதவியிலிருந்து தூக்குவோம் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் அரசியலமைப்பு சபையில் இருந்து ஸ்ரீதரன் எம்பியை நீக்கிறதுக்கு மத்திய குழுவுக்கு அதிகாரம் இல்லை. சும்மா கூடியோர் முடிவெடுக்கலாமே தவிர அதிகாரம் இல்லை. ஆனால் பாராளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து நீக்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது. இது இல்லாட்டி அட்லீஸ்ட் அதுவாது நாங்கள் செய்வோம் என்று சொல்லி எது செய்தாலும் இழுத்து விழுத்தோணும். அதாவது ஒரு ஆள் குத்தி ஒரு ஆள் கெடுக்கணும். அதில் வந்து நாங்கள் பின்னிக்க மாட்டோம், ஒரு நாளும் அதில் பின்னிக்க மாட்டோம். எனவே நாங்கள் அதை செய்யாட்டியும் பரவாயில்லை, இதை செய்வோம் என்று சொல்லி இப்போ அவருடைய அந்த பதவி வந்து பறிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழுவுக்கு இது வந்து ஒரு பெரிய வெற்றி மாதிரி, ஒரு பாரிய வெற்றி மாதிரி. எப்படியோ கட்சியில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆளுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தாச்சு தானே. ஏனென்று சொன்னால் அது தமிழரசு கட்சியினுடைய ஒரு பாரம்பரியம், காலங்காலமாக இருந்து வரக்கூடிய ஒரு பாரம்பரியம் தானே. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். நாமல் ராஜபக்ச என்ன சொன்னவர், யார் முயற்சி செய்தாலும் தன்னுடைய வாயை வந்து மூடலான்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாயை திறந்து வச்சுக்கார், பின்னாபெரிய சைஸில் வாயை திறந்து வச்சுக்கார். கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பேர் வந்து ட்ரை பண்ணி நம்ம அவற்றை வாயை வந்து மூடுறதுக்கு. அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் மெஷினரி எல்லாம் கொண்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் வாயை மூடுறதுக்கு. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் குளு, அதாவது பசை கொண்டு வரணும், பெரிய வாளியில் பசை கொண்டு வரணும், பசையை போட்டு ஒட்டி அது வாயை மூடுவோம்னு சொல்லி. முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்டிய ஒரு டேப் வந்து சலோ டேப் மாதிரி பிட்டிய சைஸ் டேப் கொண்டு வந்து அதை வச்சாது வாயை மூடுவோம்னு சொல்லி. எப்படியாவது நாமல் ராஜபக்சவனுடைய வாயை மூடி ஒட்டுறதுக்கு கன பேர் முயற்சி செய்யணும். இருந்தாலும் நாமல் ராஜபக்ச சொல்லி போட்டார் தானே தன்னுடைய வாயை வந்து மூட முடியான்னு சொல்லி. எனவே அவர் வாயை திறந்தான் வச்சுக்கார், அவற்றை வாயை யாராலும் மூட முடியான்னு சொல்லி. எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.